ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம கொஞ்ச நாள் வீடியோ எதுவும் போடலை. புறா நம்ம புதைய பட்டாக்கில் ட்ரெயின் பண்ணி 2 நாள் ஆச்சு. நேரத்தையும் பறத்திருந்தோம். என்ன பெருசாக பறக்கலை. பக்கத்து நம்ம வீட்டு மேலே தான் போய் இறங்குச்சு. நம்ம ஈவினிங் இப்போ பறத்தினோம். இப்போ ஒரு ரவுண்டு சின்னதாக தாந்தடிச்சிட்டு நிறைய டாக்டர் பக்கத்தில் ஒரு வீட்டில் தான் போய் இறங்குச்சு. திரும்ப இங்கே பறந்து வந்துச்சு. நம்ம இதை ஃபுல்லாக விரட்டலை. இப்படி விரட்டியாச்சுன்னா இறங்காது. ஒரு 2-3 நாள் இப்படி தான் இருக்கும். இது 3-4 நாள் அதுக்கப்புறம் தன்னாரி ஆட்டோமேட்டிக்காக பறக்கும். இல்லைனா இப்படி தான் தாழ்ந்து பறக்கும். அதுக்கு சொல்லி நம்ம பறக்கலைன்னு சொல்லிட்டு அப்படி வச்சுருக்க முடியாது. அந்த பறத்து தான் பார்க்கணும், அப்போ தான் நமக்கு தெரியும். ஆனால் பறத்தும்போது ஒரு பேர்டு ஒரு பட்டா காணலை. அது எங்கே போச்சுன்னு தெரியல. பறக்கும்போது பார்த்தோம். அது கறங்கி ஒரு வீட்டு பக்கத்தில் லாஃப்ட்டு பக்கத்தில் ஒரு வீட்டில் தான் போய் இறங்குச்சு. ஆனால் எங்கே போச்சுன்னு தெரியல. இப்போ வெயிட் பண்ணி பார்த்துட்ருக்கோம். வருங்கிற நம்பிக்கை இருக்குது, பார்ப்போம். ஆனால் 3 பழைய லாஃப்டில் பறத்தின பேர்டு இப்போ 3 பேர்டான பறந்துட்டு தான் இருக்குது. இப்போ அந்த பறக்குது பாருங்கள். நம்ம பறத்தின பட்டாவில் ஒரு பட்டாவை தான் காணலை. அது நம்ம பறத்தும்போது 2 பேடாக தான் பறத்தணும். இன்னும் சேர்த்து பறத்தே தானே இப்படி தான். இதை பார்க்கணும்னு தெரியாது. ஒரு பேர்டு இங்கே போயிருக்கு, ஒரு பட்டா. நம்ம 2 கள்ளி தாண்டினதுமே ஸ்டார்ட் பண்ணிடணும் பறத்துறது. அப்போ தான் அது பறக்கும். அதுக்கப்புறம் வச்சுருந்தா மஸ்தாகி அது பறக்காது. அதனால் நம்ம 2 நாள் கொண்டு பறந்துட்டு தான் இருக்கோம். ஆனால் பெருசாக பறக்கலை. 2-3 ரவுண்ட் அடிச்சு நம்ம லாஃப்டில் தான் இறங்குது. அதனால் பிரச்சனை இல்லை. வேறு இடத்துல இறங்கினாலும் இங்கே தான் இறங்குது. உடனே ஆட்டோமேட்டிக்காக 2-3 நாள் பறத்தும்போது கன்டினியூஸாக அப்படி பறந்துடும். கொஞ்ச நேரம் ஆச்சு நம்ம அந்த பட்டாவை காணாமல். ஆனால் வேறு பேட்டெல்லாம் பறந்துட்டுருக்கு. வேறுங்கிற நம்பிக்கை இருக்குது. ஓகே காய்ஸ், நம்ம பார்த்துட்ருக்கோம். பேடான திறந்தா விட்டுருக்கோம். நான் வரணும்னு நினைக்கிறேன். நான் பறத்துனதில் நான் ஃபஸ்ட்டு மூக்கு பெருசாக இருந்தால் பேடோட பட்டாவை தான் பறத்தணும். அது கூட ஒரு சிங்கிள் பட்டாவும் இல்லை. அதையும் சேர்த்து தான் பறத்தணும். சிங்கிள் பட்டாவை தான் காணலை. இந்த 2 பட்டாவும் வந்துச்சு. ஆனால் அந்த 2 ஒரு பட்டாவையும் காணலை. பார்ப்போம். இதுங்கிற நம்பிக்கை இருக்குது. நினைக்குது வாய்ஸ் பாருங்க. இதாக போகுது. இதுதான் அந்த பட்டான்னு நினைக்கிறேன். அந்த ஏசி இருக்குது பாருங்கள். அந்த ஏசி பின்னாடி போய் ஒரு பேர்டு விழுந்த மாதிரி இருக்குது. ஆனால் என்ன பேர்டுன்னு தான் தெரியல. பார்ப்போம். அந்த ஏசியோட அந்த ஃபேன் இருக்குல்ல, வெளியே போகிற அந்த எக்ஸாஸ்ட்டு காற்று போகிற அதுக்கு பின்னாடி தான் அந்த பேர்டு போய் விழுந்த மாதிரி இருந்தது. பார்க்கையும் கரையுது. வாங்க அங்கே போய் பார்த்துட்டு அதான் நம்ம பேர்டா என்னன்னு பார்ப்போம். ஓகே காய்ஸ், அந்த பேர்டு நம்மளோட பேர்டா என்னன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு நான் இந்த வீடியோவில் கிடச்சதுன்னா கண்டிப்பாக வீடியோ எடுத்து இதில் லிங்க் பண்ணுறேன். ஓகே காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனல் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருங்க. நிறைய பேர் ஷேர் பண்ணி கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நல்லா பார்க்கலாம் காய்ஸ்.